ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முந்திரி பருப்பு சாப்பிடக்கூடாத 5 பேர் யார் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ்களில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய முந்திரி பருப்பில் விட்டமின்கள், மினரல்கள், நார்ச்சத்து அப்படின்னு பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இனிப்புகளில் தவறாமல் பயன்படுத்தக்கூடிய முந்திரி பருப்பை சாப்பிடக்கூடாத 5 பேரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், உடல் எடை அதிகரிப்பு. முந்திரி பருப்பில் அதிக அளவு கொழுப்பும் கலோரிகளும் இருக்கிறதுனால உடம்புல அதிக அளவு கலோரிகளை சேமிப்பதற்கு வழிவகுத்துரும். இதனால காலப்போக்கில் உடல் எடை பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அப்படிங்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க முந்திரி பருப்பை தவிர்த்துடுறதே நல்லது. செகண்ட் ஒன், சர்க்கரை நோயாளிகள். முந்திரி பருப்புகளில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிக அளவில் இருக்கிறதுனால இதை அதிகமாக சாப்பிட்றது இரத்த குளுக்கோஸ் அளவுகளை அதிகரித்து விட்டுரும். நீரிழிவு நோயாளிகளுக்கு சில சமயங்களில் பிரச்சனைகளை கூட இந்த முந்திரி பருப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீரிழிவு நோயாளிகள் முந்திரி பருப்பை அளவோடு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. தேர்ட் ஒன், ரத்தம் உறைதல் பிரச்சனைகள். முந்திரி பருப்பில் விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஊட்டச்சத்து இருக்குல்ல, இது ரத்தம் உறைதலுக்கு உதவுது. ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க அதிக அளவில் முந்திரி பருப்பை சாப்பிட்டா ரத்தம் உறைதல், ரத்த அழுத்தத்தினால் அவதிப்பட நேரிடலாம். ரத்தம் உறைதல் பிரச்சனை இருக்கிறவங்களும் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களும் முந்திரி பருப்பை அளவோடு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஃபோர்த் ஒன், தொண்டை பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு, அதாவது குழந்தைகளுக்கும் வயதானவங்களுக்கும் முந்திரி பருப்பை சாப்பிட்ட உடனே தொண்டையில் ஒரு விதமான இறுக்கம், கரகரப்பு தன்மையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களும் முந்திரி பருப்பை சாப்பிட்றத அறவே தவிர்த்துறது நல்லது. முந்திரி பருப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தொண்டை கரகரப்போ இறுக்கமோ இருந்துச்சுன்னா நீங்களும் முந்திரி பருப்பை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஃபிஃப்த்து ஒன், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய அதிக அளவு நார்ச்சத்து காரணமாக இது குடல் சம்மந்தப்பட்ட கோளாறுகளை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதிக அளவு முந்திரி பருப்பு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. குடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்களும் முந்திரி பருப்பை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் அளவோடு சாப்பிட்றது தான் வளமான வாழ்க்கைக்கு உதவும். அப்படிங்கிற அடிப்படையில் முந்திரி பருப்பை மற்றவங்களும் கூட அளவாக எடுத்துக்கிறது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். நான் சொன்னேன்ல, இந்த 5 நோய் இருக்கிறவங்க முந்திரி பருப்பை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இந்த வீடியோவில் முந்திரி பருப்பை அறவே தொடக்கூடாத 5 நபர்கள் யார் யார் அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.